இஜ்மா கியாஸ்ண்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சம்பந்தமாக இஜ்மா கியாஸ் என்றால் என்ன என்கிற ஒரு தலைப்பில் நம்முடைய ஆன்லைன் pj.comல தனியாக 2 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ ஆடியோ சிடிகள் வந்து அப்லோடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கூடுதலாக தெரிஞ்சுக்கிறங்க. ஷார்ட்டாக சொல்கிறதா இருந்தால் இஜ்மா என்ற வார்த்தைக்கு வந்து ஏகோபித்த முடிவு என்று அர்த்தம். கியாஸ் என்ற வார்த்தைக்கு வந்து ஒன்றிலிருந்து இன்னொன்றை புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். இப்போ வந்து இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் 4ன்னு சொல்லுவாங்க சில ஆளுக்கு. குரானு, ஹதீஸு, இஜ்மா, கியாஸு 4மே ஆதாரம் அப்படிம்பாங்க. அதில் தான் இந்த இஜ்மா கியாஸ் வருது. குரான் ஹதீஸ் மார்க்க ஆதாரங்கிறது அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, கண்டிப்பாக அது ஆதாரம் தான். 3வது இஜ்மாங்கிறாங்கல்ல, ஏகமனதாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது மார்க்கத்தில் உள்ளதாகிவிடும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 2 தப்பு இருக்கிறது. 1வது வந்து எல்லா மனிதரும் ஏகமனதாக முடிவெடுத்தால் மார்க்கமாயிரும்னு கேட்டால் அதுக்கு எந்த குரான் வசனம் நமக்கு ஆதாரமாக இருக்குது? இல்லை, ஒரு ஆதாரம் இல்லை. எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டு அப்போ மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு வந்தாங்களே, அந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஏகமனதாகத்தான் கல்லை வணங்கிட்டு இருந்தாங்க. எல்லா மனிதரும் ஏகமனதாக கல்லை வணங்கினதுனால அது மார்க்கமாயிருமா? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணுவானே. அப்படி தான் இப்போ இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி எல்லா மக்களும் சேர்ந்து தான் சிலை வணங்கிகளாக இருந்தாங்க. அப்போ எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு அது வந்து மார்க்கமாயிட முடியுமா? எல்லா மக்களும் சேர்ந்து கொள்வது எப்படி அது மார்க்கமாகும்? மார்க்கமாகிறதா வஹி தான் மார்க்கமாகும். அல்லாஹ்விடமிருந்து வந்தால் தான் மார்க்கமாகுமே தவிர எல்லாரும் சேர்ந்து யோகபித்தல் என்பது மார்க்கம் ஆகாது. அதுக்கு எந்த விதமான ஒரு குரான் ஆயத்தோ ஆதாரபூர்வமான ஹதீஸுகளோ அதற்கு கிடையாது. இதை நீ ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறேன். 2வது, இது வந்து சாத்தியமே இல்லாது, உலகத்தில் நடக்கவே நடக்காது. எல்லா மனுஷனும் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் அப்படி ஒரு சரித்திரம் ஏற்படவும் செய்யாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே கருத்து அனைவருக்கும் வரவே வராது. அப்போ எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஏகமனதாக எடுத்த ஒரு முடிவை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இஜ்மா ஆதாரங்கிறீங்கல்ல, இஜ்மா அடிப்படையில் எதெல்லாம் அப்படி ஒரு 2-3 உதாரணம் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு உதாரணம் காட்ட இயலாது. 5 வேளை தொழுகை இஜ்மான்னு சொல்லி இப்படி தான் சொல்ல முடியும். இது எதுக்கு இஜ்மா? இதான் ஹதீஸில் இருக்குதே. ஹதீஸில் இருக்கிறதுக்கு எதுக்கு இஜ்மாங்கிறேன்? குரான்லேயும் ஹதீஸ்லையும் இல்லாத ஒரு விஷயத்தில் அனைவரும் ஒன்றுபட்டார்கள்னு ஒன்று காட்ட இயலுமா? சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஒரு கருத்தில் இருந்தான்னு காட்ட இயலுமா? தாபீன்கள்லாம் சேர்ந்து ஒரு கருத்து இருந்தான்னு காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. இன்னைக்கு உள்ள காலத்தில் எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து மார்க்க விஷயத்தில் குரான் ஹதீஸில் இல்லாத ஒரு விஷயத்தில் ஒத்த கருத்துக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? இஜ்மாங்கிறது சாத்தியமே அற்றது. கியாமத் நாள் வரைக்கும் ஏற்படாது. இன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஒன்னாவது ஒரு ஆதாரமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஆதாரம் ஆயிருமா? முதல் அதுவே பேசிக்கு தப்பா இருக்கிறது. அப்படி நடக்கவாது செய்யுமா? அறிவுக்காது பொருந்தணும்ல. அது எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வர முடியும்? எந்த காலத்தில் வந்தாங்க? கியாமத் நாள் வரைக்கும் வர முடியாது. கடந்த காலத்தில் வந்ததும் கிடையாது, இனி ஒரு காலத்தில் என்ன செய்யாது. அது மாதிரி இது எப்போ வேணா இஜ்மா இருக்கலாம். மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வேணும்னா இருந்த மக்களே ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் ஒரு கருத்தில் இருந்திருப்பாங்களே தவிர மக்கள் தொகை தாறுமாற பெருகிவிட்ட காலங்களில் எல்லாம் ஒரு காலத்திலையும் ஒரு தலைமுறையிலையும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வந்தாங்கன்னு நடக்காது. அதனால இஜ்மாங்கிறது பொய். இஜ்மாங்கிறது உலகத்தில் இல்லவே இல்லை. இதான் விஷயம். பொய்யை வந்து ஆதாரமாக காட்டுறாங்க. குரான் ஹதீஸ் ஆதாரமா? எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தா அது ஒரு ஆதாரங்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து இப்போ முடிவெடுப்பான்? நடக்குமா? இதுங்க நடக்காதப்பட்ட ஆதாரம்ங்கிறீங்க. அப்படி எடுத்தாலும் ஆதாரம் ஆகாது. இதுதான் இஜ்மா. இஜ்மான்னா பொய்ன்னு விளங்கிருங்க. ஏகோபித்த முடிவு உலகத்தில் இல்லை. கியாஸ்ண்டா என்ன? அது உண்டு. கியாஸ்ன்னு தனியாக ஒரு ஆதாரமாக அதை சொல்லக்கூடாது. கியாஸ்ண்டா என்னன்னு கேட்டால் நேரடியாக ஒன்றை நம்ம சொல்லுவோம், அது அதனுடைய நேரடி அர்த்தம். நேரடியாக சொல்லும் பொழுது அதில் உள்ளடக்கமாக ஒரு கருத்து அடங்கி இருக்கும். அந்த கருத்து தான் கியாஸ் என்பது. உதாரணமாக வந்து உங்களுடைய பெற்றோர்களை வந்து ஒலா தகுல்லஹுமா உஃபின், பெற்றோரை வந்து சீன்னு சொல்லாதீங்க அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த சீன்னு சொல்லாதீங்க என்றதிலிருந்து அடிக்கக்கூடாதுங்கிற கருத்து இருக்குமா இல்லையா? ஆனால் வார்த்தை வந்து சீ சொல்லாததான். சீன்னு சொல்லக்கூடாது, சீன்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்குனால நான் செருப்பு கட்டி அடிப்பேன் வாப்பாவை, அப்படி அடிக்க முடியுமா? அடிக்க முடியாதீங்க. சீ என்று சொல்லாதே என்று சீங்கிறது கடைசி நிலையில் உள்ளது. இந்த கடைசி நிலையில் உள்ளதை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதை விட பெருசு எப்படி நீங்கள் சொல்லலாம்? அப்படிங்கிற அடிப்படையில் அது கூடாதுங்கிறது இது ஆதாரமாக காட்டுவோம். ஒருத்தன் தகப்பனை அடிக்கலாமான்னு கேட்குவான். நம்ம என்ன ஆதாரம் காட்டுவோம்? சி என்று சொல்லாதுன்னு காட்டுவோம்.
இதில் எங்கே இருக்குமா? அது நேரடியாக இல்லைடா, உள்ளுக்கு இருக்கா இல்லையா? உள்ளுக்கு இருக்கிறத விளங்குறதுக்கு பேர் தான் கியாஸ். சீண்டு சொல்லாதைக்கு சீண்டு சொல்லாதுன்னு அர்த்தம் செஞ்சோம்னா அது நேரடி அர்த்தம். அதில் அடிக்கக்கூடாது, அவங்கள வந்து புண்படுத்தக்கூடாது, அவங்கள சபிக்கக்கூடாது, அவங்கள பட்டினி போடக்கூடாது, இப்படி எல்லாம் அர்த்தம்லாம் அதில் அடங்கி இருக்குதான்னா அடங்கி தான் இருக்குது. இதுதான் கியாஸுங்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஒரு மனிதர் வந்து கோபமாக இருக்கார், கடுமையான ஒரு ஜட்ஜி, நீதிபதி. அப்போ நீதிபதி என்ன செய்கிறாருன்னா பயங்கரமான யார் மேலேயோ கோபத்தில் இருக்கிறார். கோபமாக இருக்கும் போல நீதிபதியாக உட்கார்ந்து தீர்ப்பளிக்கலாமான்னா கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யக்லில் காலி ஓஹோ யக்லி ஹீன கல்பான். கோபமாக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது என்ன செய்வாருன்னா இவன் வாதத்தையும் ஒழுங்காக கேட்க மாட்டார், அவன் வாதத்தையும் ஒழுங்காக கேட்க மாட்டார். கோபம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இப்போ ஆத்திரம் வந்துருச்சோ மூளை வந்து வேலை செய்யாது, சரியாக ஷார்ப்பாக வேலை செய்யாது. ஆத்திரம் அடங்கி நார்மலுக்கு வந்த பிறகு தான் ரெண்டு விஷயத்தையும் கிரகிக்க முடியும். அப்போ அறகுறையாக உள்வாங்கி கொண்டு தீர்ப்பளித்தால் தீர்ப்பும் தப்பாக மாறிவிடும். அதனால என்ன செய்கிறோம், கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது டைரெக்டாக உள்ளது. அதே நேரத்தில் வந்து ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்கிறாரு, ஏசியில் உட்காந்துருக்காரு, யூரின் பயங்கரமாக வந்து யூரின் வந்து முட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ போய் தீர்ப்பளிக்கலாமாண்டா கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன், இவர் யூரினை அடக்கிக்கிட்டு போய் அங்கே நின்றாருன்னு சொன்னால் இவருக்கு ஒழுங்காக கேட்க இயலாது அந்த வாதத்தை. ஆனால் இதுக்கு ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. யூரின் வரும்போது அடக்கிக்கிட்டு போய் தீர்ப்பளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியான ஒரு கருத்தில் ஹதீஸ் கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாதுங்கிற அந்த ஹதீஸை சொல்லி இந்த இதையும் அது கட்டுப்படுத்தும்னு நம்ம சொல்கிறோம். எதை, சிறுநீரை மலை ஜலத்தை அடக்கி கொண்டு அது நீங்கள் தீர்ப்பளிக்க கூடாது. ஏன், கோபமாக இருக்கும்போது ஏன் தீர்ப்பளிக்க கூடாதுன்னு சொன்னோமோ அதே காரணம் இதுக்கும் பொருந்தும். கோபமாக இருக்கும்போது ஏன் தீர்ப்பளிக்க வேண்டாம்னு சொன்னோம், ஒழுங்காக ரெண்டையும் ரிசீவ் பண்ண மாட்டான். அப்போ மலைஜலத்தை அடக்கி கொண்டு ரிசீவ் பண்ணுவானா, அப்பவும் ஒழுங்காக ரிசீவ் பண்ண மாட்டான். எப்படா முடிப்போம் எப்படா போவோம் நின்றுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் நிதானித்து அதை கேட்க மாட்டான். அப்போ இதில் வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க கூடாது என்று சொன்னதற்கு உரிய ஹதீஸை மலைஜலத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்காத என்பதற்கு கொண்டாந்து பொறுத்துற காரணம் இதுதான் கியாஸுங்கிறது. இது சொன்னது இவ்வளவுதான், அதில் இதெல்லாம் அடங்குமா அடங்காதா? எதுக்கு சொன்னாங்க, சடங்கா? கோவம் உள்ளவன் தீர்ப்பளிச்சா என்ன ஏற்படுமோ அதானே இப்பவும் ஏற்பட போகுது. இந்த மாதிரி விளங்குறதுக்கு பேர் தான் கியாஸ். இந்த கியாஸுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி அந்த இஜ்மா கியாஸ் என்றால் என்ன, கியாஸ் என்றால் என்னன்ற அந்த சீடியை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இது வந்து கியாஸ்ன்ற ஒரு மூணாவது ஆதாரமாகலாம் சொல்லக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம், குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக உள்ளதும் ஆதாரம், மறைமுகமாக உள்ளதும் ஆதாரம், இப்படின்னு விளங்கி கொள்ள வேண்டும். அவ்வளோதான்.